கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளின் வேளையிலே தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன பொன்மொழிகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே 4 வசனங்களை நாம் தியானித்தோம். இன்று 5வது வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன 7 பொன்மொழிகளிலே மிகவும் சிறியதான ஒரு வார்த்தை என்று சொன்னால் 5வது வார்த்தை. நாம் வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். நான் தாகமாயிருக்கிறேன் என்றார் இயேசுவானவர். முதலாவது வார்த்தை மனுக்குலத்திற்கான மன்னிப்பு, 2வது வார்த்தை கள்வனுக்கான ரட்சிப்பு, 3வது வார்த்தை தன் தாய்க்கும் தன் சீடனுக்குமான ஒரு கருணையின் அடிப்படையிலான பாதுகாப்பான ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஒருவருக்கொருவரான ஒரு பாதுகாப்பு. 4வது வார்த்தை ஆண்டவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை. பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு பிளவு உண்டான சமயத்திலே அவர் கதறின வார்த்தை. 5வது வார்த்தை நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி. தாகமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பாக அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மிகவும் நுட்பமானது. என்ன சொன்னாரு? எல்லா காரியமும் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமா இருக்கிறேன் என்றார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறின கர்த்தர் அதற்கு அடுத்ததான காரியத்தை அவர் சொல்வது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமா இருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே, அடிக்கப்பட்ட நிலைமையிலே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர் கடைசி நிமிடத்திலே கூட பிதாவானவர் என்ன நோக்கத்திற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். இந்த வாக்கியம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 69வது அதிகாரம் 21வது வசனம். வாசிக்கலாம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவானவரின் முற்பிதா என்று சொல்லலாம். தாவீதின் வேறுமா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. விடுதலை நட்சத்திரம் தாவீதின் வேறுமானவர் அவர். அந்த முற்பிதாவை கொண்டு பிதாவானவர் உரைத்த ஒரு வாக்கு தத்தத்தை மரிக்கும் தருவாயில என் தேவன் சொன்னார். அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். தானாக நிறைவேற்றினாரா? ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறின இயேசுவானவருக்கு பிதாவானவர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான பலனை அருளி அந்த வாக்கு தத்தத்தை சிலுவையிலே நிறைவேற்றினார். இது நாம் முதலாவது ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும். நான் நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை சொன்னேன். நியாய பிரமாணத்தை அழிக்க ஆண்டவர் வரவில்லை. He did not come to break the law. அவர் எதற்காக வந்தார்? அதை நிறைவேற்றுவதற்காக வந்தார் என்று இந்த காரியத்தை மறுபடியும் அடுத்த வார்த்தையிலே அவர் உறுதிப்படுத்துகிறார். பிதாவானவர் தனக்கு கொடுத்த ஒரு எழுத்தை கூட அவர் நிறைவேற்றாமல் போனதில்லை. ஒரு இடத்துல இயேசுவானவர் சொல்லியிருப்பார், என் கரங்களை தந்த ஒருவரை நான் இழந்து போகவில்லை. அதே போலத்தான் பிதாவானவர் ஆண்டவரை குறித்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தையின் ஒரு எழுத்து கூட மாறி போனதில்லை. அதை நிறைவேற்றுவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த பலனை மனுஷகுமாரனாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தவருக்கு பிதாவானவர் அதை அருளி செய்தார், அதை நிறைவேற்றுவதற்கு. இன்றைக்கு இந்த நாளின் வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கலாம். அநேக வாக்கு தத்தங்கள் நம் வேதத்திலே வாசிக்கலாம்.
ஆபிரகாமிலிருந்து, யாக்கோபிலிருந்து, ஈசாக்கிலிருந்து இன்னும் யாரையெல்லாம் சொல்ல முடியும்? சாமுவேல், எஸ்தர் சொல்லிக்கொண்டே போகலாம். சொன்ன அந்த நேரமே வாக்குத்தத்தம் நிறைவேறினதா? இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகள், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று மனிதர்களாகிய நம்மால் நம்ப முடியாது இருக்கிற சூழ்நிலையில தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோம் ஆபிரகாமை, அப்படித்தானே? ஆண்டவர் சொல்லும் போது அவன் நகைத்தான். முதலாவது அவன் நகைத்து விட்டு என்ன சொன்னா, என் தேவனே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ இனிமே எப்படி எனக்கு பிறக்கும்? ஒரு சின்ன தயக்கம் இருந்திருக்கலாம். விசுவாசத்தின் தகப்பனானவன். ஆனால் கர்த்தர் எப்பொழுது அவனை கொடுத்தார் ஈசாக்கை, அவனுடைய சரீரம் தளர்ந்து சாராளுடைய கர்ப்பப்பையிலே ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போன பின்பு இனி வாய்ப்பே இல்லை என்று நினைத்த சமயத்திலே தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். இன்றும் நாம் கடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு வருடமும் நாம் வாக்குத்தத்தங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஜெபித்து எடுக்கிறது வேறு, விளையாட்டாக எடுப்பது வேறு. அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு, இது எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று அதை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை எத்தனை வருடங்கள் ஆனாலும் நமக்கு அதை நிறைவேற்றுவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக என் கர்த்தர் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல. அவர் உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். இதே வார்த்தையினுடைய சாராம்சத்தை நாம் காணும் போது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நாம் யாரால் தாகம் தீர்க்கப்பட்டோம்? கர்த்தர் எதற்காக அந்த வார்த்தை சொல்லுகிறார்? நான் தாகமா இருக்கிறேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நாம் யாராக இருந்தாலும், யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம், சுயாதீனராக இருக்கலாம், எல்லாரும் என்ன செய்யப்பட்டோமா? ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். நம்ம என்ன செய்தோம்? ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த தட்டுகளில இருந்தாலும் அநேக பிரிவுகள் உண்டு. ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் பெரியவன், நீ சிறியவள், நான் படிக்கிறவன், நீ முட்டாள், அப்படியெல்லாம் கிடையாது. நீ யாராக இருந்தாலும், கோபுரத்துல அமர்ந்திருக்கலாம், இல்லை என்றால் குடிசையில இருக்கலாம், எந்த நிலைமையில நீ இருந்தாலும் யாரால் தாகம் தீர்க்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவானவரால் மாத்திரம் நீ தாகம் தீர்க்கப்பட முடியும். வேதத்திலே ஒரு வார்த்தை உண்டு, பாவமில்லாத அவர் நமக்காக அவர் பாவமானார். அடிக்கப்பட வேண்டிய நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அதே போல நாம் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக நான் தாகமா இருக்கிறேன் என்றார். இந்த உலகத்திலே நமக்கு அநேக தாகங்கள் உண்டு. நாம் ஒண்ணு மாத்தி ஓடிட்டே இருப்போம். சிறு வயதுல இருந்தே நாம் பார்க்கலாம், இந்த படிப்பு படிச்சா நல்லா இருக்கும், என்னுடைய தாகம் தீர்ந்துவிடும். அதற்கப்புறம் இந்த மனிதனை நான் திருமணம் முடித்தால் நான் நல்லா இருப்பேன், என்னுடைய தாகம் தீர்ந்துவிடும். இப்படிப்பட்டதான குழந்தைகளை பெற்றுக்கொண்டால், அவர்களை இவனமாக நான் வளர்த்தால் என்னுடைய தாகம் தீர்ந்துவிடும். நம்முடைய தாகங்கள் பெரியது, அப்படித்தானே? கர்த்தர் சொன்ன தாகம் அதுவல்ல, ஆத்துமாவிலே உள்ள தாகம். மனுக்குலம் முழுவதற்குமான அந்த ஆத்துமாவிலே ஒரு விடுதலை. இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவானவர் எப்படி இயேசுவின் அருகிலே நின்று கொண்டிருந்தாரோ,
தன் குமாரனை தேற்றுவதற்காக, அவரை கொண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக, அவரை தேற்றி அந்த வார்த்தைகளை சொல்வதற்காக பிதாவானவர் எவ்வளமாய் ஆண்டவருடைய அருகிலே நின்றாரோ அதே போல மற்றொருவன் நின்று கொண்டிருப்பான். சாத்தானும் நின்றிருப்பான் இல்லையா? இந்த மக்களுக்கு இந்த கரெக்டான ரட்சிப்பு போய் சேர்ந்து விடக்கூடாது. இயேசுவானவரை ஏதாவது சென்று விட வேண்டும், அவருக்கான கொடுக்கப்பட்ட மிஷனை கம்ப்ளீட் பண்ண விடக்கூடாது என்று சொல்லி சாத்தான் எத்தனை விதமான காரியங்களை செய்திருப்பான். கர்த்தர் எதற்கும் உடன்படவில்லை. ஆத்மாவிலே பாரம் கொண்டார். அந்த ஆத்மாவில் அவர் தாகம் கொண்டார். யாருக்காக? நமக்காக. உலக பிரகாரமான அநேக தாகங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களில. என் கையில எந்த செல்போன் இருந்தா நல்லா இருக்கும், என் கையில எந்த ஒரு லேப்டாப் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு டூல் இருந்தா நல்லா இருக்கும். வாலிப பிள்ளைகளை பார்க்கிற அந்த நாட்களில இப்படிப்பட்டதான ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும். என்னென்ன விதமான காரியங்கள் எதற்பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா, கர்த்தர் அதற்காக சொல்லவில்லை. ஆத்மாவிலே பாரம், ஆத்மாவிலே தாகம். சமாரியா பெண்ணிடத்துல என் ஆண்டவர் சொன்னார், ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி. நோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற யார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே கேட்டிருப்போய் என்கிட்ட ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொன்னார். நாம் யாராக இருக்கிறோம்? பாவியா இருந்த அந்த பெண் ஆண்டவரிடத்துல ரட்சிப்பை பெற்று கொண்டதும் அல்லாமல் தன் ஊராரை ஆண்டவரிடத்திலே நடத்தினாள். இந்த நாட்களிலே நாம் எந்த தாகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் சிறுவிலே நின்று கொண்டு நம்முடைய ஆத்மாவிற்காக சொன்ன அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக நாம் நடக்கிறோமா, இல்லை என்றால் உலக பிரகாரமான தாகங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடைசி சொட்டு ரத்தத்தை கூட, ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது ஒரு போர்ச்சேகுவன் கடைசி நிமிடத்தில் இயேசுவின் விழாவிலே அவர் மரித்து விட்டாரா என்று அவன் குத்தி பார்க்கும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததாம். ஒரு மனிதனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ், கடைசி சொட்டு ரத்தமும் இந்த மனு குலத்திற்காக பிதாவானவர் அவர் உருவாவதற்கு முன்னமே சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஆண்டவர் உனக்காக எனக்காக நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் தாகமா இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக இன்னும் தாகமா இருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவனும் கெட்டு போய்விடக் கூடாது என்று இன்றுமே ஆண்டவர் தாகமா இருக்கிறேன் என்கிறார். நம் உலக பிரகாரமான தாகங்களை விட்டு விட்டு என் தேவனண்டை ஓடி வருவோமாக. சமாரிய பெண்ணிற்கு என் தேவனே என்ன அழகாக அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்தார், அதை இன்றைக்கும் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கக்கூடிய ஜீவ தண்ணீராகிய அந்த ரட்சிப்பை பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவ நாமத்திற்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்று நான் நினைக்கிறேன். கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசித்து செய்தியை முடிக்கிறேன். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளின் வேளையில கர்த்தர் எங்களுக்கு சொன்ன பொன்மொழிகளை தியானித்து கொண்டு வருகிறோம் ஐயா. கர்த்தர் ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சொன்ன தாகமாயிருக்கிற என்ற வார்த்தை ஆண்டவரே தியானிப்பதற்கு கர்த்தர் தந்த நல்ல சமயத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக பிரகாரமான உலகம் தரக்கூடிய ஆண்டவரே தாகங்களை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு தகப்பனே சிலுவையிலே ஆண்டவர் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தத்தை, அந்த ஜீவ தண்ணீரை பருகி ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே ஞான ஸ்தானங்களை பெற்ற ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் வளரக்கூடிய ஒரு கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே இதனுடைய வல்லமை விளங்குவதாக கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் மாறாத ஒரு ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வதற்கு நீர் வல்லமை உள்ளவர் தகப்பனே. நாங்கள் நம்புகிறோம் ராஜா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் மாறாத ஒரு ஆண்டவரே, நீ மகிமை உள்ளவர் ஆண்டவரே, நீ துதிக்கு பாத்திரரா இருக்கிற ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையிலே மரண பரியந்தம் எங்களை நினைத்த கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக பாடுபட்டிருப்பா. அதை நாங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓடாதபடிக்கப்பா உம்மண்டையிலே நாங்கள் ஓடி வருவதற்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளாய் நடப்பதற்குள்ள கிருபைகளை தருவீராக ஆண்டவரே.
கிருபையுள்ள கரங்களுக்குள்ளாய் மறுபடியும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.